கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே புதிய மனம் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆவியானவர் என்னை ஏவினார். கடந்த ஒளிபரப்புகளிலே அடியேன் புதிய காரியங்களை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே எதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் பேசியிருப்பேன். அருமையான தேவ ஜனமே, புதிய வருடத்தில் ஆண்டவர் ஏசாயா 43:18-19 வசனங்கள் மூலமாகவும் மீகா 7:15 வசனத்தின் மூலமாகவும் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், வனாந்திரத்திலே பாதையையும் அவாந்திர வெளியிலே நீரூற்றுகளை உண்டாக்குவேன் என்றும் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக உரைத்ததை இந்த புதிய வருடத்தில் அவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தார் என்பதை கடந்த ஒளிபரப்புகளிலே நான் செய்தியாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். அது மாத்திரமல்ல, மீகா 7:15 வசனத்தின் பிரகாரம் உன்னை அதிசயங்களை காணும்படி செய்வேன் என்றும் ஆண்டவர் இந்த புதிய வருடத்தில் அதிசயமான ஒரு புதிய காரியத்தை செய்ய அவர் விரும்புகின்றார். அதே வேளையில் எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேத புத்தகத்திலே எந்த வாக்குத்தத்தம் தேவன் கொடுத்தாலும் அதற்கு முன்பதாக ஒரு நிபந்தனையை வைத்திருப்பார், அல்லது அந்த வசனத்திற்கு பிறகு ஒரு நிபந்தனையை வைத்திருப்பார். ஆகவே நிபந்தனை இல்லாமல் வாக்குத்தத்தத்தை அவர் கொடுப்பது கிடையாது. பாருங்கள், இஸ்ரவேலர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசேயினால் விடுவிக்கப்பட்ட பிறகு அவர்கள் வனாந்திர பாதையிலே நடந்து வருகிறார்கள். முதலிலே செங்கடல் தடையாக வந்தது. செங்கடலையும் கடந்து வந்தார்கள் தேவனுடைய அற்புதமான வல்லமையுள்ள காரியத்தினாலே. தொடர்ந்து அவர்கள் வனாந்திரத்திலே எதிரிகள் வந்தார்கள். எதிரிகளையும் மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார், தேவைகளை சந்தித்தார். அவர்கள் கானான் தேசத்தை நெருங்கி விட்டார்கள். ஆனால் யோர்தான் வெள்ளம் தடையாக குறுக்கே வந்தது. பெரிய ஒரு தடையாக, பிரச்சனையாக அவர்களுக்கு வந்தது. என்ன செய்வோம், இவ்வளவு தூரம் நாம் கடந்து விட்டோமே, கர்த்தர் ஒரு புதிய அற்புதத்தை செய்ய மாட்டாரா? கடந்த நாளிலே செய்த அற்புதத்தைப் போல செங்கடலை பிளந்து எங்களை வழிநடத்தினாரே, வனாந்திரத்திலே காடையையும் மன்னாவையும் கொடுத்தாரே, கற்பாரை பிளந்து தண்ணீரை புறப்படும்படியாய் செய்து குடிக்க கொடுத்தாரே, அதே தேவன் இந்த காரியத்திலும் இந்த தடையும் உடைத்து புதிய அற்புதத்தை செய்ய மாட்டாரா என்று சொல்லி ஏங்கினார்கள். கர்த்தரும் கூட யோசுவாவின் மூலமாக, யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே யோசுவா சொல்லுகின்றார், இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி அங்கே முதலாவதாக அந்த தேவஜனங்களை, அவர்களை ஆவிக்குரிய ஜீவியத்திலே, ஆவி ஆத்துமா சரீரத்திலே அவர்களை புதிதாக கொள்ளும்படியாக அங்கு யோசுவா மூலமாக கர்த்தர் உரைத்ததை நாம் பார்க்க முடியும். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், நாளைக்கு எனக்கு அற்புதம் நடக்க வேண்டும், இந்த புதிய வருடத்தில் எனக்கு அதிசயங்களை நான் காண வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில், என்னுடைய வேலை ஸ்தலத்தில், என்னுடைய ஊழியத்திலே என்று சொல்லி எதிர்பார்க்கிற நீங்களும் நானும் கூட முதலாவதாக இந்த புதிய வருடத்தில் புதிய காரியத்தை பெறுவதற்கு முன்பதாக ஒரு புதிய காரியங்களை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆகவே தான் கடந்த 2 செய்திகளாக புதிய இருதயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்தையும் புதிய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்தையும் குறித்து நான் செய்திகளாக தொடர்ச்சியாக செய்தி அளித்து கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு ஆண்டவர் ஆவியானவர் மூலமாக நமக்கு தருகிற ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால், புதிய மனதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும், அதாவது புதிய உள்ளத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அருமையானவர்களே, மறுபடியுமாக நாம் பழைய ஆண்டவருடைய மனித படைப்புக்கு நாம் செல்வோம். ஆதாம் ஏவாளை படைத்த பொழுது கர்த்தர் அவர்களுக்கு எல்லா பாகங்களையும், எல்லா முக்கியமான பகுதிகளையும் அந்தந்த இடத்திலே சரியாக வைத்தார். மூளையை தலையிலே வைத்தார், கண்களை இருக்க வேண்டிய இடத்துல வைத்தார், காதுகளை வைத்தார், வாயை வைத்தார், இப்படியாக இருதயத்தை நமக்கு இடது பக்கமாக வைத்தார். பாகங்களையும் அவர் எல்லா காரியங்களையும் நம்முடைய சரீரத்திலே பொருத்தமாக சரியாக நன்மைக்காக நல்லவைகளை செய்யும்படியாய், அவருக்கு பிரியமானவைகளை செய்யும்படியாய், சிந்திக்கும்படியாய் அவர் அந்தந்த பாகங்களை ஆதாம் ஏவாளுடைய சரீரத்திலே பொருத்தமாக வைத்தார். ஆனால் அந்த முக்கியமான பகுதியாகி மூளை இருக்கின்ற அந்த மனதை, அந்த மனதின் எண்ணங்களை சத்துருவாகிய பிசாசு
சர்ப்பத்தின் வடிவிலே ஏதேன் தோட்டத்திலே வந்து அங்கே ஏவாளை வஞ்சித்தது என்ன பகுதி தெரியுமா? நம்முடைய உடலிலே, ஏவாளுடைய உடலிலே அவளுடைய மனதை அவன் தாக்கினான். Yes, attacked the mind of Eve. வேறு எந்த பாகத்தையும் அவன் தாக்கவில்லை. ஏனென்றால் அவனுக்கு தெரியும், அந்த மனம் என்கிற பகுதியிலே தான் எண்ணங்கள் உருவாகிறது. எண்ணங்கள் உருவாகித்தான் நம்மை செய்கைகளை செய்ய தூண்டுகின்றது. இன்றைக்கு நாம் செய்கிற எல்லா செயல்களும் மனதின் தூண்டுதல்களில் தான். நாம் என்ன சிந்திக்கிறோமோ, என்ன எண்ணுகின்றோமோ, அதைத்தான் நாம் செயல் வடிவிலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நல்ல காரியங்கள், கெட்ட காரியங்கள், கெட்ட பார்வைகள், கெட்ட பேச்சுகள் எல்லாம் நாம் என்ன எவ்விதமாக சிந்திக்கிறோமோ அவ்விதமாக அது செயல்பட வைக்கிறது. ஆகவே மனிதனுடைய உடல் உறுப்பிலே, உடல் பகுதியிலே ஆண்டவர் முக்கியமாக வைத்த காரியம் மனம் என்கிற அந்த உள்ளம். அந்த உள்ளத்திலே நல்ல எண்ணங்கள் கொள்ளும்படியாய், தேவனுக்கு பிரியமான எண்ணங்களை கொள்ளும்படியாக தேவன் படைத்தார். ஆனால் சத்துருவாகிய பிசாசு ஏவாளை வஞ்சித்த பொழுது அவன் மனதை கெடுத்தான், அவள் மனதை கெடுத்தான். எப்படி கெடுத்தான்? வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-6 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகின்றேன். அங்கு அந்த ஏதேன் தோட்டத்தில் வருகிறான். ஏதேன் தோட்டத்தில் வந்து ஏவாளை பார்த்து விதமாக கூறுகிறான். நம்ம நடைமுறையிலே நாம் பேசணும்னு பார்த்தா, ஏவா இங்கே வா, எங்கே உலாவிட்டு இருக்கிற? இந்த தோட்டத்தில் இந்த அருமையான கனியை பார்த்தியா? எவ்வளோ அழகாக இருக்கிறது பார்த்தியா? இதை நீ புசிக்கணும், ருசிக்கணும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா? பார்த்ததோடு மாத்திரமல்ல, இதை புசித்தா என்ன நடக்குன்னு தெரியுமா? நீ தேவனைப் போல மாறிவிடுவாய். தேவனுக்குரிய எல்லா வல்லமே உனக்கு கிடைக்கும், மகிமை கிடைக்கும், இந்த உலகத்தையே நீ ஆளலாம் என்று சொல்லி அவளை நய வஞ்சமாக அவளுடைய மனதை அவன் குழப்பினான் என்று பார்க்கிறோம். எஸ் அருமையானவர்களே, அவருடைய உள்ளத்தின் எண்ணங்கள் சிதற வைத்தான் அந்த சத்துருவாகிய பிசாசு. அது வரைக்கும் ஏவாளுடைய உள்ளம் மிக அழகாக ஆண்டவரால் அமைக்கப்பட்டு நன்மை தீமை அறியத்தக்கதாக அவள் உள்ளம் இல்லை. தேவன் சொன்னார், இந்த கனியை புசிக்காதே, இந்த நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை உனக்கு வேண்டாம் என்று சொல்லி அதை மாத்திரம் புசிக்காதே என்று சொல்லி அநேக கனிகளை, மரங்களை அங்கு வைத்தார், எல்லாவற்றையும் படைத்தார். ஆனால் பாருங்கள், சத்துருவாகிய அந்த சாத்தான் அங்கு வஞ்சித்ததினாலே அவள் மனம், அவள் எண்ணங்கள் எல்லாம் சிதறி அவளுடைய இச்சையின் எண்ணம் தோன்றியது. ஏன் நான் அதை இவ்வளோ அழகாக இருக்கிறது, கர்த்தர் ஏன் இப்படி தடை விதித்தார்? சாப்பிட்டு தான் பார்ப்போமே, ருசித்து பார்ப்போம், நம்ம கணவனுக்கும் கொடுப்போம், நாமும் நல்லா தேவனை போல மகிமையாக இருப்போம் அல்லவா, இன்னும் அதிகாரங்களை பெற்றுக்கொள்வோம் அல்லவா, எல்லாவற்றையும் ஆளுகை செய்யலாம் அல்லவா என்று சொல்லி அவருடைய எண்ணம் தீய எண்ணமாய் மாறியது, தேவனுக்கு விரோதமான எண்ணமாய் மாறியது. அதன் பிறகு அவள் கணவனுக்கும் கொடுத்து ஆதாம் ஏவாள் 2 பேரும் தேவனுக்கு சாபமாக மாறினார்கள். தேவனுடைய சாபத்துக்கும் கண்டனத்துக்கும் அவர்கள் ஆளானார்கள். தேவனை விட்டு தேவ உறவு அவர்களுக்கு இல்லை. தேவனுடைய நட்பு முறிந்து போனது. தேவனுடைய மகிமையை இழந்து போய்விட்டார்கள். அருமையானவர்களே, ஆக அன்றிலிருந்து மனித குலம் அந்த முதல் தம்பதியை செய்த அந்த தீய எண்ணத்தினால இன்றைக்கும் அந்த தீய எண்ணங்கள் தீய செயல்களை விளைவித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நன்கு அறிவோம். இன்றைக்கு உலகிலே நடக்கிற எல்லா தீமையான காரியங்கள், தீமையான சுபாவங்கள், தீமையான காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு யார் காரணம் என்று சொன்னால் அந்த சத்துருவினால் வஞ்சிக்கப்பட்ட அந்த ஏவாளுடைய மனம்தான் காரணம். அவளுடைய எண்ணங்கள் சிதறினதினாலே இன்றைக்கு தீய செயல்கள் நிறைந்து உலகமெங்கும் எல்லாம் தீமைகள் நிறைந்து காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தீய செயல்கள், தீய பார்வைகள், தீய காட்சிகள், மனுஷனுக்கும் தேவனுக்கும் பிரியமில்லாத காரியங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் இந்த புதிய வருடத்தில் ஒருவேளை உன்னுடைய பழைய வாழ்க்கையில், உன்னுடைய பழைய வருடத்தில் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் தீயவைகளாக இருந்திருக்கலாம். யாரை அழிக்கலாம், யாருக்கு எதிராக பெட்டிஷன் போடலாம், யாரை கவிக்கலாம், யாருக்கு விரோதமாக பேசலாம், யாருக்கு விரோதமாக எழுதலாம், இப்படியெல்லாம் சிந்தித்திருக்கோம். இன்னும் பல தீமையான காட்சிகளை, ஆபாசமான காட்சிகளை, கவர்ச்சிகளை பார்த்து இந்த காரியத்தை நாம் செய்யலாமா என்றெல்லாம் உன்னுடைய எண்ணம் தோன்றி இருக்கலாம். ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகின்றார், நான் உனக்கு புதிய உள்ளத்தை கொடுக்க விரும்புகின்றேன். நீ புதிய மனதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ புதிய மனதை பெற்ற மனிதனாக, புதிய மனிதனாய் மாற வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்படி புதிய உள்ளத்தை பெற்றுக்கொள்வோமானால் ஆண்டவர் புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே
அவர் செய்வார். இன்றைக்கு உங்கள் மனதை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு புதிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார் என்று சொல்லி அங்கே யோசுவா கூறினது போல கர்த்தர் இன்றைக்கும் நமக்கு எச்சரிக்கிறார் அருமையானவர்களே. ஆகவே நம்முடைய மனம் பல வகை சூழ்நிலைகளினால கடந்த காலத்தில் கெட்டு போயிருக்கலாம். பொறாமையின் எண்ணம், பெருமையின் எண்ணம், இன்னும் பொய் சொல்லுகிற காரியங்கள், இன்னும் தீமையான காரியங்களை செய்கிற எண்ணங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எண்ணங்களாக தோன்றி அவை செயல்களாக முடிந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் புதிய மனதை பெற்ற புதிய மனுஷர்களாக வாழ்வோம். கடந்த காலத்தில் மனிதனுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் பாவங்களாக தீமைகளாக பெருகினதை கண்டு ஆண்டவரே கர்த்தரே மனஸ்தாபப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை பார்க்கும்போது மனுஷனை உருவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாராம். கர்த்தருக்கே இருந்த மனம் என்ன ஆயிற்று? மனஸ்தாபப்பட்டார். He regretted for creating the man. Why? Because his wickedness increased in this world because of the disobedience of Eve and Adam. ஆக அவனுடைய உள்ளம் கெட்டு போனது, தீமைகள் உலகத்திலே பெருக ஆரம்பித்து விட்டது. கர்த்தர் ஆதாம் ஏவாளை படைத்ததற்காக அவருடைய மனம் மனஸ்தாபப்பட்டதான். தொடர்ந்து சுருக்கமாக இன்னும் விவரமாக நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா 53ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவனவன் தன் வழியிலே அலைந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். அதை சரியாக வாசிப்போம். ஏசாயா 53 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். 6ஆம் வசனம். ஏசாயா 53 6ஆம் வசனம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இன்னும் வேறு விதமாக இந்த வசனத்தை வாசிப்போமானால் அவனவன் தன் மனம் போன போக்கிலே வழி தப்பி அலைந்து போனார்கள், திரிந்து போனார்கள், கெட்டு போனார்கள் என்று நாம் சொல்லலாம். நம்ம உலக கவிஞர்கள் கூட நம்முடைய தமிழ்நாட்டில் பார்க்கும் பொழுது கண் போன போக்கிலே கால் போகலாமா, மனம் போன போக்கிலே இப்படி நடக்கலாமா என்று ஒரு பாடல் கூட இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இப்படி தான் நம்முடைய மனம் எண்ணங்கள் எல்லாம் சிதறி அவனவன் தன் மனம் சொன்ன போக்கிலே நடக்கிறோம். ஆண்டவர் சொன்னபடி நாம் ஆண்டவருடைய கட்டளையின்படி நாம் நடக்க விருப்பமில்லை. நம்முடைய மனம் இடம் கொடுக்கவில்லை. ஆகவே தான் கடந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஆண்டவர் என்ன செய்தாராம்? தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். ஏசாயா, எரேமியா, எசேக்கியல் போன்ற தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். ஆமோஸ், மீகா போன்ற சிறிய தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். எல்லாரும் அவர்கள் எச்சரித்த பிரசங்கம் என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், உங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள், உங்கள் தீமையான செயல்களை விட்டு விக்கிரகமான தெய்வங்களை வணங்குவதை விட்டு உண்மையான தேவனிடத்தில் திரும்புங்கள், பரிசுத்த வாழ்க்கைக்கு திரும்புங்கள் என்று சொல்லி they were asking repent, repent, repent என்று சொல்லி. What is the meaning of repent? Turning your mind from the evil things unto the Lord. You have to turn your mind from the old things to the new things. கர்த்தருடைய வழிக்கு அவரை நோக்கி நம்முடைய மனதை திருப்புவது தான் ரிப்பென்டன்ஸ் என்று சொல்லுவார்கள். மனம் திரும்புதல் என்று நாம் தமிழிலே சொல்லலாம். ஆக எனக்கு அருமையானவர்கள், இன்றைக்கும் ஆண்டவர் இந்த செய்தியைத்தான் ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொண்டிருக்க, மனம் திரும்பலும் பாவ மன்னிப்பும் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டியது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் அங்கு சீஷர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். நமக்கும் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கும் ஊழியருக்கும் கட்டளையிடுகிறார். எல்லாருக்கும் நாம் செய்ய வேண்டிய முதலாவது பிரசங்கம் மனம் திரும்புங்கள், காலம் சமீபமாயிற்று, ஆண்டவருடைய வருகை, இரண்டாம் வருகை சமீபம், உலகத்திலே ஆபத்துகள், எங்கு பார்த்தாலும் நிலநடுக்கங்கள். ஹெய்ட்டியில் பாருங்கள், 2 மில்லியன் பீப்புள் they died on one within 30 seconds என்று பார்க்கின்றோம். எத்தனை சுனாமிகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கு, வெள்ளங்கள், வன்முறைகள், தீவிரவாதங்கள் இன்னும் அதிகரித்து கொண்டிருக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம் ஆண்டவருடைய வருகை சமீபமாயிற்று. மனம் திரும்புங்கள் என்று சொல்லி, நல்ல மனதை பெற்றுக்கொள்ளுங்கள், நல்ல எண்ணங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு புதிய மனதை பெற்றுக்கொள்ளும்படியாக எதிர்பார்க்கின்றார். ஆம் அருமையானவர்களே, இந்த நாளிலே கூட இந்த புதிய மனதை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்று சொல்லி நாம் பார்க்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் பவுல் அப்போஸ்தலன் நிவிதமாக எழுதுகின்றார்.
ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எழுதுகின்றார். இன்னும் ஆங்கில வேதாகமத்திலே மிகவும் அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. Let me read that. Do not be conformed to this world, but be transformed by the renewal of your mind, so that you may prove what is good and acceptable and perfect will of God, even thing which is good and acceptable and perfect in His sight for you என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் உங்கள் மனதை நீங்கள் மறுரூபப்படுத்துங்க, உங்கள் வாழ்க்கையே மறுரூபமாகிடும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை மறுரூபமாக வேண்டும், நம்முடைய குடும்பம் மறுரூபமாக வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மறுரூபமாக வேண்டும், நம்முடைய சபைகள் மறுரூபமாக வேண்டும், இந்த உலகம் மறுரூபமாக வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருடைய மனதும் மறுரூபமாக வேண்டும். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று சொன்னால் இந்த உலகத்திலே மற்ற உலகத்தார் பலவிதமாக செய்வார்கள். அவளைப் போல நாம் உடுத்தணும், அவளை போல நம்ம 2 கார் வாங்கணும், அவளை 4 பங்களா வாங்கணும், அவளை போல நம்ம இருக்கணும், அவங்க டான்ஸ்க்கு போனால் நம்மளும் டான்ஸ் பார்ட்டிக்கு போகணும். இப்படி தான் மற்றவர்களை பார்த்து நாம் உலகத்தாரை பார்த்து இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரியவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவவர்கள் கூட உலகம் எப்படி நடக்கிறதோ அப்படி நானும் நடக்க வேண்டும் என்று சொல்லி மனதின் எண்ணங்களை நாம் சிதற வைக்கின்றோம். ஆண்டவர் இன்றைக்கு எச்சரிக்கின்றார், உங்கள் மனதை புதிதாக்குங்கள், உலகத்துக்கு ஒத்த வேஷம் வேண்டாம் என்று சொல்லுகின்றார். உங்கள் மனதின் எண்ணங்கள் புதிதாகட்டும். முன்னால் நீ பொறாமை கொண்டிருந்தால் இன்றைக்கு அதை எடுத்து போடு. முன்னால் நீ பெருமை கொண்டிருந்தால் இன்றைக்கு நீ தாழ்மையாயிரு. முன்னால் நீ வெறுத்து கொண்டிருந்தால் இன்றைக்கு அன்பு காட்டு. முன்னால் நீ எரிச்சலாக இருந்தால் இன்றைக்கு அடக்கமாயிரு, அமைதியாயிரு, சமாதானமாயிரு என்று சொல்லி ஆண்டவர் மனதின் எண்ணங்களை புதிதாக்கும்படியாய் நம்ம எதிர்பார்க்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்திருக்கிறோமா அல்லது ஆண்டவருக்கு ஏற்ற வேதத்திற்கு ஏற்ற வேஷத்தை தரித்திருக்கிறோமா? மனதை நாம் புதிதாக்குவோம், புதிய மனதை பெற்றவர்களாக இருப்போம். ஆக இந்த புதிய மனதை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்ற கேள்விக்கு இங்கு 3 விதங்களாக நான் பதிலளிக்க வேதாகமத்தின் அடிப்படையிலே நான் விரும்புகின்றேன். முதலாவதாக, இந்த மனம் புதிதாக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனதிலே உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவரை நாம் முழுமையாக வாசம் செய்ய அனுமதிக்க வேண்டும். If you allow the Holy Spirit to dwell into your mind, heart and your body and in your life, then your mind will be renewed, your life will be renewed. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியான நம் உள்ளத்தில் வரும்போது என்ன நடக்குமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் மிக அருமையாக அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ரோமன்ஸ் சாப்டர் 8, 6 and 7. தமிழிலே, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் நாம் எந்த அளவுக்கு ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே அளவில்லாமல் பெற்றிருக்கிறோமோ அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாராம்? He will control us, He will rule over us, He will reign over us and He will dominate and dictate over everything. அப்படின்னா பரிசுத்த ஆவியான் நிறைந்திருக்கும் பொழுது நீ இதை செய்யாத, நீ இதைத்தான் செய்யணும், நீ தேவனுக்குரிய பிள்ளை, நீ தேவனுடைய ஊழியக்காரன், நீ கிறிஸ்துவனுடைய பிள்ளை, நீ இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மை கண்ட்ரோல் பண்ணி கொண்டே இருப்பார், நம்மை ஆளுகை செய்து கொண்டே இருப்பார். இன்றைக்கு ஏன் என் பாவத்தை விட முடியல? ஏன் என் குடிப்பழக்கத்தை, புகைப்பழக்கத்தை, போதை பழக்கத்தை, விபச்சார பழக்கத்தை என்னால் விட முடியல, பொய் சொல்ல விட முடியல, பொறாமை பெருமையெல்லாம் எடுத்து போகணும்னு நினைக்கிறேன், முடியலையே, அது ஆட்டோமேட்டிக்காக வருதுன்னு நான் சொல்கிறோம். அதெல்லாம் போய் நாம் என்ன செய்கிறோம்? நம்மளுடைய சுய ஆவி நம்ம நிரம்பி இருக்குது, அசுத்த ஆவி நம்மை ஆட்கொள்ளுது. இந்த மாம்ச சிந்தையை எடுத்து போட்டு, இந்த மாம்சத்தின் ஆவியை எடுத்து போட்டு, அசுத்த ஆவியை எடுத்து போட்டு நாம் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவரை நாம் ஆளுகைக்கு கொடுக்க வேண்டும். அவரை கண்ட்ரோலில் அவருடைய கண்ட்ரோலில் நம்ம அடங்கியிருந்தால் நாம் அவருக்குரிய சிந்தைகளை தான் சிந்திக்க முடியும்.
மாம்சத்துக்குரியவர்கள் மாம்ச சிந்தை தான், அது மரணத்துக்கு தான் பாத்திரமாக இருக்கும். ஆனால் ஆவியின் சிந்தையோ த ஸ்பிரிட் ஆஃப் மைண்ட் இஸ் பீஸ் அண்ட் லைஃப் என்று ஆங்கில வேதத்தில் சொல்லப்படுது. சமாதானம் வேண்டுமா? உடைய வாழ்க்கை ஜீவனுள்ள ஒரு புத்துயிர் கொண்ட ஒரு வாழ்க்கை வேண்டுமா? அப்படி என்றால் ஆவியானவர் ஆளுகை செய்யட்டும். ஆவிக்குரிய சிந்தை வரும். அந்த ஆவிக்குரிய சிந்தை நமக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் தரும். ஆகவே பரிசுத்த ஆவியானவரை ஆட்கொள்ளும்படியாய் நாம் அனுமதிப்போம். இரண்டாவதாக, இந்த புதிய மனதை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்று நாம் பார்க்கும்பொழுது, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அங்கு 5ஆம் வசனத்தில் கிறிஸ்துவின் சிந்தை உங்களிலே இருக்க கடவது. நம்முடைய சிந்தை அல்ல, அல்லது வேறு யாருடைய சிந்தை அல்ல, வேறு எந்த தலைவருடைய சிந்தை அல்ல. கிறிஸ்துவின், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தை உங்களில் இருந்தால் அவருடைய சிந்தைகள் உங்களுக்கும் இருக்கும். அப்படி என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தைகள் என்ன? அவருடைய அன்பு மாறாதது, தூய்மையானது, தியாகமானது, நிபந்தனையற்றது. அந்த அன்பு உங்களுக்கு வரும். எதிரிகளை நாம் நேசிக்க முடியும், மற்றவர்களை மன்னிக்க முடியும். அவருடைய சிந்தை நமக்கு வரும். அவருடைய சிந்தைகள் மன்னிக்கிற தன்மை, தாழ்மையின் எண்ணம், சாந்தம், இன்னும் உதவுகிற எண்ணம், ஆதரிக்கிற எண்ணம், அரவணைக்கிற எண்ணம், கண்ணீரை துடைக்கிற எண்ணம், இப்படிப்பட்டவைகள் தான் கிறிஸ்துவனுடைய சிந்தைகள். சுவிசேஷம் முழுவதும் நாம் வாசித்து பார்ப்போமானால் அவர் எவ்வளவு மனதுருக்கம் உடையவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். எவ்வளவு அன்புடையவராய் நம்மை நேசித்து தம்முடைய இரத்தத்தை நமக்காக நாம் பாவிகளாக இருக்கையிலே சிந்திருக்கிறார். அவருடைய அன்பு, அவருடைய சாந்தம், அவருடைய தாழ்மை, அவருடைய மன்னிக்கும் தன்மை நமக்கும் வர வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவின் சிந்தை நம்மிலும் வர வேண்டும். ஆக கிறிஸ்து நம் உள்ளத்திலே வர வேண்டும். கிறிஸ்து நம் உள்ளத்திலே வரும்பொழுது அவருடைய சிந்தையும் வந்துவிடும். மூன்றாவதாக, கடைசியாக, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் மிக அழகாக என்னென்ன காரியங்களை நம் மனம் சிந்திக்க வேண்டும் என்று கூறுகிறது. அங்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக, சகோதரரே, சகோதரிகளே, உண்மையுள்ளவர்கள் எவ்வளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று அங்கு பவுல் அப்போஸ்தலன் மூலமாக தேவன் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் என்ன நினைக்கிறோம்? எப்பொழுது பார்த்தாலும் யாரை கவுக்கலாம், யார் மேலே பெட்டிஷன் எழுதி போடலாம், யாரை பற்றி பொய்யான தகவல், நம்ம வதந்திகளை பரப்பலாம், அப்படி அதையே நினச்சி கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் மீது பொறாமையை கொண்டு நாம் அந்த எண்ணங்களை, பொறாமையின் எண்ணங்களை கொண்டிருக்கிறோம், பெருமையின் எண்ணங்களை கொண்டிருக்கிறோம், கசப்புணர்வுகளை கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லி தேவன் இங்கு சொல்கிறார். எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் சிலர் பார்த்தா இது எங்கே நடக்குமோ, எப்படி நடக்குமோ, ஐயோ என் வாழ்க்கை உயருமோ, ஏன் என் ஜெபம் கேட்கப்படலை, நான் அழிஞ்சு போயிடுவேன், என் குடும்பம் அழிஞ்சு போயிடும், என் பதில் கேட்கப்படலை, ஐயோ என்ன ஆகுது, இப்படி நடக்காது போல் இருக்குது, இது ஜெபம் கேட்க மாட்டாது போல் இருக்குது, எனக்கு சுகம் கிடைக்காது போல் இருக்கு, எனக்கு வேலை கிடைக்காமல் இருக்கும் போல் இருக்கு, என் வாழ்க்கையே இப்படி தான் இருக்குமோ என்று சொல்லி நாம் என்ன நினைக்கிறோம்? நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறை எண்ணங்கள் என்று சொல்லுவோம். எதிர்மறையாகவே சில பேர் சொல்லுவாங்க, எதிர்மறையாகவே எல்லாம் நினைப்பாங்க. இது இப்படி நடக்காது போ, நீ இப்படி தான் கெட்டு போவ, பிள்ளைங்களையே சபிக்கிற பெற்றோர்கள் உண்டு, நீ உருப்பட மாட்ட. இதுதான், இப்படி தான் நம்ம எண்ணங்கள் செயல்களாக பேச்சுகளாக வருகிறது. ஆனால் இங்கு வசனம் சொல்லுகிறது, நல்லவைகளை நினைங்க. இன்றைக்கு நீங்கள் கஷ்டத்தின் பாதையிலே, கண்ணீரின் பாதையிலே, உபத்திரவத்தின் பாதையில், நஷ்டத்தின் பாதையில், நிந்தனையின் பாதையில் இருந்தாலும் கூட, தோல்வியின் பாதையில் இருக்கிறீங்களா? நல்லவைகளே நினைங்க. என்ன நினைக்கணும்? கர்த்தர் எனக்கு நன்மைகளை தருவார், என் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார், என் பிள்ளைகளுக்கு நல்ல திருமண காரியங்களை நடத்தி கொடுப்பார், என் பிள்ளைகள் உயர்வார்கள், என் வாழ்க்கை நன்றாக உயரும், என்னை உயர்ந்த பதவியிலே அமர்த்துவார், நல்ல திருமண வாழ்க்கையை கொடுப்பார், என்னை மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாய் பயன்படுத்துவார், என்னை அவருடைய கருவியாக பயன்படுத்துவார். இந்த நிலைமை எல்லாம் மாறிவிடும். இனி நல்ல நிலைமை ஆண்டவர் எனக்கு கொடுத்து என்னை உயர்த்துவார், என்னை நல்ல ஒரு சாட்சியாக வைப்பார். நிச்சயமாக அவர் கைவிட மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார், என் கண்ணீரை துடைப்பார். நல்ல நன்மைகள், புதிய காரியங்கள், அதிசயங்கள் நிச்சயமாக என் வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லி, நல்லவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி தருகிறவைகள் எவைகளோ, அவைகளையே நினைத்து கொண்டிருங்கள்.
அப்படிப்பட்ட சிந்தைகள் இருந்தால் நாம் புதிய மனதை பெற்ற புதிய எண்ணங்களை கொண்ட பிள்ளைகளாக நாம் சாட்சியுள்ளவர்களாக இருக்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, சங்கீதம் 112 அதிகாரம் 15 வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், கர்த்தர் நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படி என்றால் தேவனுடைய எண்ணங்கள் எப்போதும் நம்மை பற்றியே இருக்கிறதா. He is mindful of us and He will bless us. So if we have the new mind, new thoughts, the Lord is also having His thoughts to bless us. So He is mindful of us. He will never forget. He is not forgetting our prayers. ஒருவேளை நம்முடைய ஜெபங்கள் தாமதமாகலாம். அதுக்காக கர்த்தர் என் ஜெபத்தையெல்லாம் கேட்கல, மறந்துட்டாரு, என்னை விட்டு விலகிட்டாரு, என்னை கைவிட்டாரு என்று நினைக்காதீங்க. கர்த்தர் நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். He is mindful of us. He knows how to bless you, when to bless you, where to bless you. ஆகவே அவர் நினைவாக இருக்கிறார். அவர் நம்மை மறக்கலை. ஒரு காலத்தில் நானும் கூட அப்படியாய் நினச்சேன். சிறையில் 7 மாதங்கள் அரேபிய தேசத்தில் ஆண்டவருக்காக ஊழியம் செய்த பொழுது, நடைபெற்ற பொழுது, கர்த்தரை நான் இப்படி தான் என்னை நினைக்கல என்று சொல்லி தவறான எண்ணங்கள், இனி என் தலை வெட்டப்படும், என் பிள்ளை அனாதையாவாங்க, என் மனைவி விதவையாயிடுவா, நான் உயிரோடு கூட இந்தியாவுக்கு போக மாட்டேன், கர்த்தர் என்னை விட்டு விலகிட்டார், என்னை மறந்துட்டார்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கு உலகமெங்கும், இன்றைக்கு உங்களுக்கும் நான் சொல்லுகிற காரியம், இந்த கர்த்தர் என்னை நினைத்தார், என் கண்ணீரை துடைத்தார், எனக்கு விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு ஊழியத்தில் வல்லமையாக பல இடங்களிலே பல பாகங்களில் உலகத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். அவர் நம்மை மறக்கலான். அவர் நினைத்திருக்கிற அவர் ஆசீர்வாதம். அவருடைய எண்ணங்கள் எல்லாம் எப்பொழுதும் நம்மீது தான். அப்படியானால் நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறது? புதிய காரியம் நடக்கணுமா? புதிய அதிசயங்கள் நடக்கணுமா? நம்முடைய மனம் புதிதாக மாறட்டும். புதிய எண்ணங்கள் நமக்கு தோன்றட்டும். கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்கள் எல்லாம் இன்றைக்கு மாறுவதாக. தீய எண்ணங்களை கொடுக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை நாம் விரட்டி அடிப்போம். இருதயத்தை பரிசுத்த பண்ணிக்கொள்வோம். புதிய ஆவியை பெற்றுக்கொள்வோம். புதிய மனம், புதிய எண்ணங்கள் நமக்கு உண்டாக வேண்டுமானால் ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்து ஆளுகை செய்யட்டும். கிறிஸ்துவின் சிந்தை உருவாகட்டும். நல்லவைகளை நாம் நினைப்போம். கர்த்தர் இந்த புதிய எண்ணங்களை கொடுத்து அதன் பிறகு உங்களுக்கு புதிய காரியங்களை செய்வாராக. உங்கள் குடும்பத்தில் புதிய அதிசயங்கள் நடக்கும். கர்த்தர் நினைத்திருக்கிறார். மறக்கலை, உங்கள் ஜெபத்தை மறக்கலை, உங்கள் கண்ணீர் விட்டதெல்லாம் அவர் மறக்கலை. யாரெல்லாம் மறந்துட்டுருக்கலாம், அனைவரும் மறந்துட்டுருக்கலாம். பெற்றோர், உற்றார், பிள்ளைகள், நண்பர்கள் கூட உங்களை உதவி செய்ய மறந்துருக்கலாம். ஆனால் நம் தேவன் ஒரு நாளும் மறக்க மாட்டார். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை மகனே மகளே என்று இன்றைக்கு சொல்லி கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். He is mindful of us. He will bless us. Let us have new mind and new thoughts in this new year. Then He will do new things, wonderful things in our lives. May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். நாமும் அவரையே நினைப்போம். ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அடியனுடைய ஊழியங்கள் கண்மலையின் குரல் ஊழியங்கள் என்பதாகும். இன் இங்கிலீஷ் இட்ஸ் கால்ட் as வாய்ஸ் ஆஃப் த சாலிட் ராக் மினிஸ்ட்ரிஸ் இன்டர்நேஷ்னல். வேலூரிலே காட்பாடியிலே நாங்கள் எங்களுடைய தலைமை சபையை தலைமை ஸ்தாபனமாக வைத்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம். 4 கிளை சபைகள் உண்டு. 12 ஊழியர்களும் அங்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து ஜெபியுங்கள். பல வகையான ஊழியங்கள் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவிலும் பிட்ஸ்பர்க் என்ற நகரத்தில் நானும் மனைவியும் இங்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியத்துக்காக மற்றும் தொலைக்காட்சி ஊழியங்கள், புத்தகம், ஒளி நாடா ஊழியங்கள் உண்டு. இவைகளுக்காக ஜெபியுங்கள், ஆதரியுங்கள். உங்கள் ஊழியத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டுமானால் அடியேன் வர தயாராக இருக்கின்றேன். ஆகவே என்னை அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 014123434028. இந்தியாவிலும் நீங்கள்